ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக புளிக்குழம்பு இல்லைங்க, வெண்டைக்காய் குழம்பு தான். இதுக்கு நான் அப்படி பேர் வச்சுருக்கேன். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு வந்து உங்கள் நாக்கிலே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு வந்துட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணுங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. வதக்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி தோல் வந்து லைட்டாக வந்துட்டு அந்த இடத்துல வதங்கியிருக்கணும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு நான் வந்து நாட்டு தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி கூட போதும். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியோட தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதனால் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமேட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கினதுனால அந்த வளவளப்புலாம் இருக்காதுங்க கொஞ்சம் கூட. இப்போ வந்து இது வந்து ஒரு 2 நிமிஷம்னாலும் அந்த சூட்டோடு லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம மசாலா இது பண்ணிக்கிறலாங்க. மசாலாத்தூள் வந்து டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி தனியாக ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது வந்துட்டு திக்னஸ் வந்து டக்குன்னு வரும் குழம்புக்கு. இந்த குழம்புக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் வந்து இப்படி தான் செய்யணும். அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அந்த காரம் வந்து கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்ணெலாம் காந்த ஆரம்பிச்சிடும். அது மாதிரி போடும்போதே வந்துட்டு கம்மியாக கூட போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அப்புறம் குழம்புல ஊற்றும்போது நம்ம மொத்தமாக ஊற்றுற மாதிரி ஆகிரும். அதனால் காரம் ஜாஸ்தி ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு போடும்போது கூட பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு தண்ணி அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கரலாம். ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்துட்டு ரொம்ப தண்ணியாகிரும். இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். உப்பு உரப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைட்டால் கூட இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்திருக்குங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இந்த டைமில் நல்லா குழம்புலையும் கொதிச்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக நல்லா வெண்டைக்காய் வதங்கியிருக்கும். இப்போ பத்தலை அப்படின்னா கூட, காரம் பத்தலை அப்படின்னா கூட இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் புளிக்குழம்பு மாதிரி ஆகிரும். இந்த புளிப்பெல்லாம் இருக்கக்கூடாது.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த புளியோட பச்சை ஃப்ளேவர் போகிற தட்டிக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றி அது கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம கடுகு ஜீரகம் அதெல்லாம் எதுவுமே போடவே இல்லைங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா திக்காகிரும். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை பொடி பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை வந்து ஒரு சில குழம்புகளுக்கெலாம் வந்துட்டு லாஸ்ட்டில் சேருங்க. அதோடய ஃப்ளேவர் இறங்கி டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வந்து தூக்கி கொடுக்கும். பாருங்கள் காய் நிறையா இருக்குது, குழம்பு கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். பீட்ரூட் பொரியலுக்கு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்துச்சுனாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. காரத்துக்கு வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்க்காதீங்க, அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும். கண்டிப்பாக வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பீட்ரூட் பொரியல் இல்லாட்டா கேரட் பீன்ஸ் சேர்த்து செய்கிற பொரியல், கேரட் மட்டும் செய்கிற பொரியல், இந்த மாதிரி லைட்டான வந்துட்டு சைடிஷாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அந்த குழம்புக்கு. இப்போது வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லாம் வந்துட்டு டக்குன்னு வெந்துருங்க. அதனால் அந்த சைடு குழம்பு இந்த சைடு காய் வச்சிட்டிங்க அப்படின்னா கடகடன்னு ஆகிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அவிச்ச முட்டை இல்லை அப்பளம் பொரித்து கூட அந்த குழம்புக்கு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. காரம் வந்துட்டு உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால நல்லா சாப்பிடுவாங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதில் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூனு சொல்லணும்னா சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடணும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இடையில வந்து ஒரு டைம்னாலும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது மாதிரி பொரியலுக்கெலாம் வந்துட்டு எப்போவுமே கல் உப்பு சேர்க்காதீங்க, நைஸ் உப்பு சேருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்துட்டு அது கரைஞ்சி நம்மளுக்கு டேஸ்ட் வந்து டக்குன்னு தெரியும். இதில் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி 1.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் ஒரு 2-3 டைம் அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தேங்காயோட அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க பீட்ரூட்டே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை மட்டும் வச்சு ஒயிட் ரைஸோடய பிசைஞ்சு கூட கொடுத்துடலாம். ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்போடு தான் இருக்கும். காரத்தை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க.
இப்போ தான் வந்து ஒரு 2 நிமிஷம்னாலும் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா பொரியலும் ரெடி, சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்பினேஷனில் இந்த குழம்பு வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.